சூப்பர் சிங்கர் ஜேர்னியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தால் அதில் டாப் 20 இந்த செட்குள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னா மாளவிகா அண்ட் தன்யஸ்ரீ. அதில் மாளவிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ்னால் மன்னவன் வந்தானடி தோழி அண்ட் நிலா ரவுண்டில் அவளோட வெண்ணிலா வெண்ணிலா அந்த பாட்டு சூப்பராக பாடினா. ஆக்சுவலாக அந்த பாட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது அனந்த் சார் மாளவிகா ட்ரைனிங் கொடுக்கும்போது நானும் இருந்தேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தி பாட்டு சொல்லி கொடுத்தார் மாளவிகாவுக்கு, ஒரு ஆஷா போஸ்லே அவங்க மேமோட பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அந்த சாங்கோட ஃபீல் புரிய வைக்கிறதுக்கு அந்த ஃபுல் சாங் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டு அவள் அப்ரோச் பண்ணி ஆரம்பித்தான். ஸோ அந்த பாட்டு ஃபுல் ஒர்க் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக நான் அங்கே இருந்தேன். ஸோ எனக்கு அவுட்புட் எப்படி வரும் என்னென்னு மாளவிகா விட எனக்கு தான் டென்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் செம்மையாக பாடினா, ரொம்ப ரொம்ப நல்லா பாடினா. ஸோ அவளோட இப்போ பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் இது எனக்கு. சூப்பர் சிங்கரில் எனக்கு வெரி டஃப் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சத்யா அண்ட் சாய் சரண். சத்யா எதனாலனா பயங்கரமாக சங்கதியெலாம் போடுவான். ஏன்னா அவன் பாடின சில சாங்ஸ்லாம் உதயா 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 பொய்யா ஒரு பொய்யா உத சொல் கண்ணே, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அவனுக்கு கை வந்த கலை அந்த மாதிரி டைப். ரொம்ப நல்லா பாடுவான் சத்யா. அதெல்லாம் கேட்டாலே ஐயோ ஏன்டா இப்படிலாம் பாடுறானே இவனு அந்த அந்த அப்போத்துக்கப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு பீட் பண்ண முடியுமா முடியாதா அந்த ஒரு டென்ஷன் வரும் அந்த டைமில். உதயா உதயா உளறுகிறே உயிரால் உனகே எழுதுகிறேன் காதல்.
தீண்டவே காதல் தீண்டவே கடல் தாகம் தீர்ந்ததே உன்னாலே தன்னாலே உதய உதய உளறுகிறேன் உயிரால் உலகை எழுதுகிறேன் காதல் காதல் உன் பாதி என் பாதி தேகிறே உன்னாலே தன்னாலே என்னாலும் உதய உதய உளறுகிறே உயிரால் உலகை எழுதுகிறேன் காதல் 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 என்னை தொலைத்து விட்டேன் உன் என்னை அடைந்து விட்டேன் உன்னை அடைந்ததனால் என் என்னை தொலைத்து விட்டேன் ஏனோ ஏனேனோ தீயானேனோ ஏனோ ஏனேனோ மீண்டும் தொலைவேனோ ஆயுளானவளே உன் கூந்தல் இருட்டில் என் கிழக்கு தொலைந்தும் காதல் தீண்டவே காதல் தீண்டவே கடல் தாகம் தீர்ந்ததே உன்னாலே தன்னாலே உன்னாலே தன்னாலே உயிரே உயிரே உளறுகிறேன் உளறியும் கவிதைகள் எழுதுகிறேன் காதல் காதல் அதே மாதிரி சாய் சரண் சில் பாடின சாங்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பாடினது சுவாசமே ஐயோ செம்மையாக பாடினா அது. அப்புறமா ரெஹமான் சார் பாடின தீயில் விழுந்த தேனா, ஐ திங்க் அந்த பாட்டு டெடிகேஷன் ரவுண்டில் பாடினா அந்த பாட்டு. சில சாய் சரண் பாடின சில சாங்ஸ்லாம் அமேசிங்காக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கம்பீட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ரொம்ப டஃப் காம்படிட்டர். தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா, தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா. தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா, தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா. மழையின் நீர் வாங்கி மலையை எழுவது போல் தாயின் உயிர் தாங்கி தனையன் அழுவானோ. உயிரை தந்தவளின் உயிரை காப்பாரா, கடனை தீர்ப்பாரா.
விழுந்த தேனா இவன் தீயில் விழுந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா அம்மா உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா நீ சுமந்த பிள்ளையா நான் இருந்தேன் அம்மா நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ ஆனாய் அம்மா எனக்கு ஏதுமானது நான் உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கு ஏதுமானது நான் எனக்கு வேறு தாய் இருக்கா நெஞ்சையூட்டி வளர்த்தவளை கண்ணின் மணியாய் சுமந்தவளை மண்ணில் விட்டு விடுவாரா மனதில் மட்டும் சுமப்பாரா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வழிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா தாயின் மடிதானே உலகம் தொடங்கும் இடம் தாயின் காலடியே உலகம் முடியும் இடம் உயிரை தந்தவளின் உயிரை காப்பானா கடனை தீர்ப்பானா சூப்பர் சிங்கரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு மதுமிதா எஸ் அவள் காம்படிஷனில் கொஞ்ச நாள் தான் இருந்தா. பட் ஸ்டில் இப்போ கூட ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவளோட எலிமினேஷன் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷீ இஸ் அ வெரி வெரி டேலண்டட் கேர்ள். அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுவலாக இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா காம்படிஷன் நிறையா சர்வைவ் பண்ணியிருப்பாள். ஸோ அவளோட எலிமினேஷன் நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹர். அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ தன்யஸ்ரீயோட எலிமினேஷன். அதுவும் எனக்கு எனக்கு ஓன் சிஸ்டர் மாதிரி தான் நான் தன்யஸ்ரீயை ட்ரீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அவளோட எலிமினேஷன் கூட ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சு. ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் தன்யஸ்ரீஸ் எலிமினேஷன். இவங்க ரெண்டு பேரில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க? உங்களோட ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது it is extremely clear that you are the weaker of the two. So unfortunately நீங்கள் தான் இன்னைக்கு மதுமிதா எஸ் you are eliminated. மதுமிதா எஸ் நீங்கள் தான் எலிமினேட் ஆக போகிறீங்க இந்த பயணத்திலேருந்து, இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3லேருந்து அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி லாஸ்ட் சீசனும் நான் வந்தேன். ஸோ அதோட கம்பேர் பண்ணிச்சு ஐ திங்க் ஐ இம்ப்ரூவ்ட். ஸோ தேர் இஸ் a lot more to go. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே, குட். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசனும் நீங்கள் வந்து தொடர்ந்துருக்கீங்க, அதை விட பெட்டராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய நண்பர்கள் சேர்த்துருப்பீங்க நீங்கள். I'll definitely miss Pooja and Santosh definitely. அவனால தான் நான் காம்படிஷனுக்கே வந்தேன். ஓகே. And everyone, Shinina, Krishna, everybody, and all the best to all of you. ஓகே, தேங்க்யூ. அண்ட் பூஜா, மதுமிதாக்காக நீங்கள் சொல்ல ஆசைப்படுற விஷயம்? நான் ஒரு பாஸ்ட் 2 months நினைக்கிறேன். நான் ஹைதராபாத்லேருந்து எப்போவும் வந்து போகிறதுனால
எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பா மது எல்லாத்துக்குமே. சாங் எதாவது செலக்ட் பண்ணோம்னா ஆர் எவ்ரி திங். ஏன்னா எனக்கு இந்த சிட்டி இஸ் வெரி நியூ டு மீ. ஸோ எப்போவுமே அவளோட சேர்ந்து போய் இந்த கொஞ்ச நாளில் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் 2 பேரும். ஓகே. ஐ ரியலி மிஸ் ஹர். ஏன்னா நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை எலிமினேட்லாம் ஆவான்னு, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ we are missing a very good contestant, very talented. ஓகே, தேங்க்யூ பூஜா அண்ட் சந்தோஷ். அவள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனசுலேன்னு சொல்கிறேன், இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்லேயே வந்து டாப் 5 மெட்டீரியல்னால் மது கண்டிப்பாக அதில் இருப்பாள். பட் அவளோட கான்ஃபிடென்ஸ் தான் அவளோட பெரிய ப்ராப்ளமே அவளுக்கு. அண்ட் அவள் சொன்ன மாதிரி போன சீசனுக்கு இந்த சீசனில் வந்து ஹர் கான்ஃபிடென்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். அண்ட் டெஃபினட்டாக இப்போ கொஞ்சம் ரவுண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ வைல்ட் கார்டுன்னு ஏதாவது வரும் அண்ட் அவள் ஷீல் பி பேக் வித் த பேங்க். ஸோ ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் சௌந்தர்யா, நீங்கள் மதுமிதாக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நாங்கள் ஒரு ரவுண்ட் ஐ ரிமெம்பர் தீபாவளி செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து நாங்கள் டான்ஸ் வேறு ஆடினோம். இட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவள் வந்து ஐ ஹவ் சீன் த வே ஷீ லேர்ன்ஸ் அ சாங். அவள் நோட் பை நோட் கற்றுப்பா. அண்ட் நோட் கரெக்டாக ஹிட் பண்ணுற மாதிரி கற்றுப்பா. அது ரொம்ப இன்ஸ்பைரிங். என்னால் அப்படி கற்றுக்க முடியாது. அது எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி வராது. அண்ட் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ், அமேசிங் வாய்ஸ். எங்கள் யாருக்குமே இல்லை. நீ வந்து ஃபார் த கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் எங்கேயோ இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.